Hi, behind was நேர்களே நான் பிரியா ஆனந்த். இன்னைக்கு வந்து வைராஜாவையோட முதல் நாள் ஷூட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் an interesting project and interesting cast and crew இந்த படத்துல and ஐஸ்வர்யாவோட ரெண்டாவது படம் and Gautam and I are acting together for the first time and இதுல விவேக் சார் இருக்காரு and என்னோட friend சதீஷ் எதிர்நீச்சல்ல நடிச்ச சதீஷ் இருக்காரு and எதிர்நீச்சலுக்கு அப்புறம் மிஸ்டர் வேல்ராஜ் அவர் cinematography பண்றாரு and யுவன் சங்கர் ராஜா's music, my second time working with Yuvan as well and lots of exciting things. I think the story வந்து முதல்ல இருந்து இருந்தது lots have changed randomly but I'm really excited about my character and I'm not sure எவ்வளோ ரிவீல் பண்ண முடியும்னு because இன்னைக்கு ஒரு முதல் நாள் தான் ஷூட்ல and எக்ஸைட்டடா இருக்கேன் என் ஷார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் and it seems like a really young fun film and by Rajabai should be fun. ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே வா வா என் வெளிச்சப்பூவே வா ஓஹோ மின் வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போல வந்தாயே வா வா என் வெளிச்சப்பூவே வா So in the படத்துல கௌதமும் நானும் முதல் வாட்டி சேர்ந்து ஆக்ட் பண்றோம். It's really interesting because யாரோ வந்து they made a comment saying I'm the 80s heroes ஓட heroine, son's heroine because I'm working I guess with Vikram Prabhu and Atharva and இப்போ கௌதம் ஓட and மூணு பேருங்களே I mean their personalities are very different and my experiences on each project I think are going to be very varied because of that and lots of fun. I think நான் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் கார்த்திகோட ரொம்ப பெரிய ஃபேன். அக்னி நட்சத்திரம் வந்து சின்ன வயசுல ஒரு டெய்லி பார்த்திருக்கேன் நான் வந்து summer holidaysல. So I'm looking forward to seeing how Gautam performs and how our scenes come out together. பாக்குறதுக்கு எப்பரா இருக்கா? பாக்குறதுல நல்லா இருக்கா. ஆனா போலீஸ் கிளிஸ் பயமுத்துறாளே. காதலிக்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, கழுத்துல தொங்குற தாலியோட மஞ்ச காயறதுக்குள்ள டிவோர்ஸ்னு வந்துட வேண்டியது. So ஐஸ்வர்யா வந்து நாங்க நிறைய மீட் பண்ணிருக்கோம் because of எதிர்நீச்சல் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால and ஐஸ்வர்யா is someone that is ரொம்ப கிளியரா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் லுக்ல இருந்து என் மேக்கப்ல இருந்து என் காஸ்டியூம்ஸ்ல இருந்து ரொம்ப நேச்சுரலா ரியலா இருக்கணும்னு நிறைய யோசிப்பாங்க and லைவ் லொகேஷன்ஸ்ல தான் ஷூட் பண்றோம் நாங்க செட் இல்ல படத்துல and I think that makes it very real and more something that you can connect to and எனக்கு ஐஸ்வர்யால ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க. she is not someone that will assign to somebody else and அவங்க ரொம்ப இன்வால்வ்டா இருந்து ரொம்ப ஒரு enthusiasm and energy-ஓட வந்து இன்னைக்கு நாங்க எல்லாரும் செட்ல இருக்கோம் and I'm really looking forward to being directed by another female director. Hey காற்றிலேதோ புது வாசம் hey நேற்றில் சந்தோஷம் நான் வந்து டெஃபினெட்லி எங்க ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் எனக்கு வந்து அவங்களோட ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ நைஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ப்ராஜெக்ட் பண்றாங்க 3 எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க மான்டாஜஸ் அந்த சாங்ஸ்ல ஐ தாட் த வே ஷீ ஹேட் ரிட்டன் த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது and so because of Aishwarya and also because of Yuvan's music and Gautam படத்துல இருக்காரு I think everything it just together it sounded very nice. தேரி காத்தோட தேன தெளிச்சாலே தேனாக என் நெஞ்ச கொட்டி விட்டா தேங்கானாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்னன்னு காட்டி விட்டா So Mr. Velraj வந்து எதிர்நீச்சல்ல வந்து என்ன கீதா மிஸ்ஸா காட்டினாரு. ஸோ இந்த படத்துல he's going to show me as a student, a botany student and அவர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு செட்ல, ரொம்ப chill and cool and confident அவரு and I've had lots of fun shooting on எதிர்நீச்சல். நாங்க வந்து ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு படம் அது. ஸோ I hope that அதே என்ஜாய்மெண்ட் இந்த படத்துலயும் நாங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மைகள்
படத்துல வந்து எங்களோட சேர்ந்து நடிக்கிறவங்க மிஸ்டர் விவேக் our comedy வந்து first time I'm going to be working with him and I'm excited to see how the comedy turns out and Gayatri Raghuram இந்த படத்துல இருக்காங்க and I'm excited to see kind of how the scenes turn out and the scenes எல்லாமே ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து Satish my friend from எதிர்நீச்சல் அவர் இருக்காரு படத்துல and I'm really looking forward to working with him again சிவகார்த்திகேயனை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் நாங்க ரெண்டு பேரும் பட் ஜாலியா இருக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்ய and நிறைய சிரிக்கிறோம் நிறைய என்ஜாய் பண்றோம் and everyone seems really happy to be a part of வைராஜாவே பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே என்னை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன இப்போ வந்து வணக்கம் சென்னை அக்டோபர் 11th ரிலீஸ் ஆகுது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டர் ஒரு பிடிச்ச படம் அண்ட் கிரு ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை அண்ட் எங்க கேமராமேன் ரிச்சர்ட் ஹஸ் பின் அமேசிங் வித் விஷுவல்ஸ் அண்ட் அனிருத் மியூசிக் பத்தி சொல்லவே தேவையில்ல ஒரு பெரிய ஹிட் ஆல்பம் ஆயிருக்கு எதிர்நீச்சலுக்கு அப்புறம் அண்ட் அரிமா நம்பிக்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் விக்ரம் பிரபுவோட அண்ட் அதுக்கப்புறம் ஐம் ஆல்சோ ஷூட்டிங் ஃபார் இரும்பு குதிரை வித் அதர்வா அண்ட் நவ் வித் கௌதம் ஃபார் வைராஜாவே எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி